சிங்கப்பெண்ணே இன்றைக்கான சிங்கப்பெண்ணையோட அப்கமிங் வீடியோஸில் என்ன நடக்குது அப்படின்றத தான் இந்த ஒரு வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஏன்னா மகேஷ் சார் வந்து பார்த்தே தீருவேன், நான் அவர்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சி போனேன். நம்ம பார்த்தினுக்க இங்கே அன்பு வந்து பார்த்தினுக்க ஏன்னா அங்கே நம்ம மகேஷ் சார்கிட்ட பேசியே ஆகணும்னு போனார். ஆனால் போன இடத்துல நடந்த விஷயமும் பார்த்தினுக்கா வேறு தான். ஸோ என்ன அப்படின்னு வந்து பார்த்தினுக்க மகேஷ் சார் வந்து இருக்கிற கோவத்தில் உன்னை யாரா முதல்ல இங்கே வர சொன்னது, நான் முதல்ல ஒன்று கம்பெனி விட்டு வெளியே அனுப்பணும்னு நினச்சேன், நீ என் கேபினுக்கே வரடா அப்படின்ற மாதிரி ரொம்பவே சத்தம் போட்டார். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதில் பெரிய பிரச்சனையாகி நம்ம அன்புக்கு நிறையவே அடி விழாமல் விழுந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஆல்ரெடியே ஒரு கேரக்டர் இருக்கார் இல்லையா, ஸோ அவர் பேர் சரியாக தெரியல. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ அவரை வந்து கொலை பண்ணணும், கொலை பண்ணால் இந்த விஷயம் இப்போ வந்து நேராக வந்து மகேஷ் மேலே தான் அந்த பழி போய் விழும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு பழியும் வந்து அழகாக வந்து பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்லேயே வந்து இவர் வந்து வந்தாப்புல. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மகேஷ் வந்து கரெக்டாக வந்து மாட்டிக்கிட்டாருன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த சமயத்தில் மகேஷ் சார் வந்து மாட்டி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி வந்து ஒரு பிளானை பண்ணி வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ அன்பை நம்ம கொலை பண்ணிட்டோம்னா அந்த பழி பூரா வந்து மகேஷ் மேலே போய் விழுந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ அந்த பழிக்கான பிளானிங் எல்லாமே திட்டம் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. என்ன இங்கே அன்பு தப்பிச்சிட்டாருன்னா இங்களா மகேஷ் சாருக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ அதே மாதிரி ஆளுங்க எல்லாமே வச்சு அடிக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த ஒரு பிரச்சனையில் வந்து ஒரு நல்ல விஷயமும் ஒன்று நடந்திருக்கு. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆனந்தி வந்து பார்த்தீங்கன்னா அன்பு அடிக்கிறது வந்து பார்த்துட்டாங்க. ஆனால் என்ன யார் என்னன்னு தெரியலை. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஆள் யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன சார் நீங்கள் உங்களை வந்து பார்த்து பேசலாம் வந்தால் நீங்கள் வந்து அப்போ வந்து விட்டுட்டீங்க, அதுக்கப்புறம் பின்னாடியே ஆளை வச்சு கொலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆனந்தி போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே மகேஷ் சார்கிட்ட வந்து பேச போகிறாங்க. நான் எதுக்கு அவனை கொல்ல போனான், எனக்கு பிடிக்காதவன் தான், ஆனால் அவனெல்லாம் கொல்லணுன்ற அவசியமெல்லாம் எனக்கு கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்க சொல்லிட்டாங்க. அப்போ எதுக்கு சார் நீங்கள் ஆளாச்சு நீங்கள் அன்பை வந்து அடிக்கிங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்க போகிறாங்க. நான்லாம் அந்த மாதிரிலாம் செய்யலை போ அப்படின்னு சொல்லிட்டு வந்து விரட்டி விட போகிறாரு. அப்போ யார்ரா மகேஷா, அப்போ அவன் அந்த அளவுக்கு அடி வாங்கி நின்றுட்டுருக்கான்னா அப்போ அதுக்கு யார் காரணம் சார், அப்போ நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் அங்கே மகேஷ் சார்கிட்ட சொல்லியாச்சு. அப்போ மகேஷ் சார் தான் இதுக்கு மேலே முடிவு எடுக்கணுமா என்ன? ஆமாம் கண்டிப்பாக இதுதாங்க உண்மை. ஸோ மகேஷ் சார் வந்து கண்டிப்பாக ஒரு முடிவு எடுத்தான்னு வைங்களேன், சூப்பராக இருந்துச்சுன்னு வைங்களேன், கண்டிப்பாக வந்து நம்ம அன்புக்கும் மகேஷ் இடையில் அந்த பிரச்சனை தீரும்னு நினைக்கிறேன். என்ன அந்த பிரச்சனையில் இங்கே ஆனந்தி மேலே வச்சுருக்க அந்த இது மட்டும் தீராது, அதுக்கு வந்து ஆனந்தி தான் பொறுப்பு அப்படின்ற மாதிரி வந்து கடைசியில் வந்து போகுது. பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க எது பண்ணுறாங்கன்றத. பை பாய்.